Hi all, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு நம்ம TNPSC Group 1 2021ல கேட்ட 21st question தான் பார்க்க போறோம். So last வீடியோல நம்ம question number 20 ஓட சொல்யூஷன் வந்து பார்த்தோம். So இந்த வீடியோல 21 கண்டினியூ பண்ணலாம். So இத என்ன சொல்லிருக்காங்கன்னா hemispherical tank of radius. So அந்த டேங்கோட ரேடியஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க 1.75 மீட்டரா இருக்கு. அது எப்படி இருக்கா hemispherical ஷேப்ல வந்துட்டு இருக்கு. அந்த டேங்க் ஃபுல்லாவே தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் கனெக்டட் வித் அ பைப். அது வந்து ஒரு பைப்போட கனெக்ட் ஆயிருக்கு. அந்த பைப் வந்து என்ன பண்ண போகுது, அந்த டேங்கை எம்டி பண்ண போகுது. ஸோ எந்த ரேட்ல எவ்வளோ செகண்டுக்கு அது எவ்வளோ தண்ணி விடுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு செகண்டுக்கு 7 லிட்டர்ஸ் தண்ணி வந்து அந்த டேப் வழியாக வந்துட்டு வெளியே வருது. இப்போ கம்ப்ளீட்டாக இந்த டேங்கை வந்து அது எம்டி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அந்த டேங்க்குள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாதான் நம்மளால் அது எவ்வளோ நேரம்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது அந்த டேங்கோட ரேடியஸ் வந்து 1.75 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு எமிஸ்பியர்னு சொல்லிட்டாங்க. அப்போ எமிஸ்பியரோட வால்யூம் என்ன, வால்யூம் ஆஃப் எமிஸ்பியர். ஸோ எமிஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா வந்து 2/3 பை ஆர் கியூப். ஸோ ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ 2/3 பையோட வேல்யூ 22/7 இன்டூ ஆரோட வேல்யூ 1.75 நம்ம 3 வாட்டி கியூப் வந்துட்டு பண்ணணும். ஸோ இதோட கால்குலேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா 2/3 இன்டூ 22/7 இன்டூ 5.359375. ஸோ இதான் வந்துட்டு நீங்கள் இதை கியூப் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது கால்குலேஷன் வந்து கொஞ்சம் பெருசாக வந்துட்டு இருக்குது. ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு. ஸோ இது மறுபடியும் நீங்கள் பண்ணிங்கன்னா 44 வந்துட்டு வரும். கீழே வந்துட்டு 21 வந்துட்டு வரும். இங்கே அகெயின் 5.35935. அகெயின் நீங்கள் 44ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 235.8125 வந்துட்டு வரும். இதை நம்ம 21 டேபிளில் வந்துட்டு நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணால் உங்களுக்கு 11.2291 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஸோ நம்ம வந்துட்டு இதை வந்து மீட்டர் கியூபில் வந்துட்டு இருக்குது. ஓகே, வால்யூம் வந்து மீட்டர் கியூபில் வந்து இருக்குது. ஆனால் நமக்கு லிட்டர்ஸில் வந்துட்டு தெரியணும். ஸோ அப்போது நமக்கு என்ன தெரியும், 1 மீட்டர் கியூபை லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். 1 மீட்டர் கியூப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 லிட்டராக வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை 3 டிஜிட்டுக்கு நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து என்ன வரும், 11.229 தான் வந்துட்டு வரும். ஏன்னா 1 இருக்கனால நம்ம அப்படியே வந்து விட்டுறலாம். அப்போது 11.229 மீட்டர் கியூபை வந்து கன்வெர்ட் பண்ணும்போது 11.229 இன்ட்டு 1000 வந்து பண்ணிங்கன்னா 3 0 வந்துட்டு போயிடும். ரிமைனிங் இருக்கிறது 11.229. ஸோ டோட்டலாக எவ்வளோ லிட்டர்ஸ் வாட்டர் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11,229 லிட்டர் வந்து இருக்குது. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு செகண்டில் வந்துட்டு 7 லிட்டர்ஸ் வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு இங்கே இருக்கிற லிட்டர்ஸை நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ்ன்னு கிடச்சிரும். ஸோ 11,229 டிவைடட் பை 7. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 11,229. ஸோ 7 டேபிள்னா 7 1s are 7, 8 9 10 11 4 2 7 6 are 42, ரிமைனிங் 0. 2 வந்து பத்தாது. அப்போ ஒரு 0 போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 9 வந்து இறக்குவோம். ஸோ 4 டைம்ஸ் வந்து 28, ரிமைனிங் வந்து 1 வரும். பாயிண்ட் வச்சிங்கன்னா 0 1. ஸோ இப்படி தான் வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 1064 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ 1604 செகண்ட்ஸ் வந்துட்டு வரும். ஸோ இதை வந்து நமக்கு மினிட்ல கன்வெர்ட் பண்ணோம்னா டிவைடட் பை 60 வந்துட்டு பண்ணுவீங்க. ஸோ இதை நீங்கள் 60ஆல் டிவைட் வந்து பண்ணுவீங்கன்னா 1604 டிவைடட் பை 60. ஸோ 60னா 2 டைம்ஸ் வந்து 120, 04, 6 டைம்ஸ் வந்து 360. ஸோ 4 40ல் 36 போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 4 வந்துட்டு வரும். ஸோ பாயிண்ட் வச்சு 0 போட்டிங்கன்னா அகெயின் 7 டைம்ஸ் வந்து 420 வரும். அகெயின் 20. இது வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ ரவுண்ட் ஆஃபாக நம்ம அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்லலாம்னா
26.7 ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 27 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்ராக்சிமேட் பண்ணலாம். ஏன்னா எங்கள் டெசிமல் வந்து கொடுக்கல, நம்ம 26 மினிட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 7 வந்து இருக்கும். ஒரு வேளை வந்து 4 3 2 1ன்னு 5க்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் 26 மினிட்ஸ்ன்னு சொல்லலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு மேலே வந்துருச்சு வேல்யூ, அப்போ நீங்கள் 27 தான் சொல்லணும். ஸோ அதனால ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு இதுக்கு ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ லிட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு செகண்டுக்கு 7 லிட்டர்ஸ் வந்து லீக் ஆகுதுன்னா அதை வச்சு டோட்டலாக எவ்வளோ செகண்ட்ஸில் டேங்க் வந்து எம்டி ஆகும்னு கண்டுபிடிச்சிட்டு செகண்ட்ஸை மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக டிவைடட் பை 60 வந்துட்டு பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினோட சொல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சம்ஸ் அண்ட் வீடியோ கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன வந்துட்டு ஃபேஸ்புக், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட யூசர் நேமும் சூப்பர்ஸ்மார்ட் 2K19 தான். உங்களுக்கு வந்துட்டு மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணுறது கொடுத்துருக்கேன். இங்கே வெப்சைட் லிங்க் இருக்குது, இதுலேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.